வெல்கம் டு ஆன்லைன் பேங்கிங். நான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட் ஆஃப் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி தான் பார்க்க போகிறோம். மோட் ஆஃப் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது. அதில் வந்து ஐஎம்பிஎஸ், நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மோட் ஆஃப் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஃபஸ்ட்டு ஐஎம்பிஎஸ் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி பார்த்துடலாம். ஐஎம்பிஎஸ்னால் இமீடியட் பேமெண்ட் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து மினிமம் 1 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 5 lakhs வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராசஸ் வந்து ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும். இதுக்கான சர்வீஸஸ் வந்து 24/7 உங்களுக்கு வந்து ரன்னாக இருக்கும். ஒன் டைமில் வந்து செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஓகேங்களா? இதுக்காக ஏதாவது சர்வீஸ் சார்ஜ் வந்து கேட்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா பேங்கை பொறுத்து உங்களுக்கு வந்து மாறும் சர்வீஸ் சார்ஜஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க ஐஎம்பிஎஸ். அடுத்து வந்து நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்க்கலாம். நெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் உங்களுடைய கேட்டகரி, அதாவது உங்களுடைய செக்மெண்ட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து அப்பர் லிமிட் வந்து வச்சுருப்பாங்க. இதுக்காக ஏதாவது சர்வீஸ் சார்ஜ் வரும்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸருக்கு எதுவும் கிடையாது. அவுட்வேர்டில் நீங்கள் வந்து பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து ஏதாவது சர்வீஸ் சார்ஜஸ் பேங்க் பொறுத்து மாறுபடலாம். ஓகேங்களா? பேங்க் பொறுத்து, வேல்யூவை பொறுத்து மாறுபடும். ஓகேங்களா? இந்த சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே இருக்குது, ஆஃப்லைன்லேயே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த சர்வீஸ் வந்து 24/7 அவைலபிளாக இருக்குது. இது வந்து செட்டில்மெண்ட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ்லேருந்து மினிமம் ½ ஹவருக்குள்ளே பேட்ச் வைஸாக வந்து செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. இதுவும் ஒன் டைமில் தான் வந்து செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். ஓகேங்களா? அடுத்து ஆர்டிஜிஎஸ் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 lakhsலேருந்து மேக்ஸிமம் உங்களுடைய செக்மெண்ட்டை பொறுத்து அப்பர் லிமிட் வந்து கொடுப்பாங்க. மினிமம் 2 lakhs தான் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஆர்டிஜிஎஸ் பேமெண்ட் வந்து பண்ண முடியும். இந்த பேமெண்ட்டை வந்து இமீடியட்டாக வந்து உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24/7 கிடையாது. டிபெண்ட் அப்பான் தான் பேங்கை பொறுத்து இந்த சர்வீசஸ் வந்து அலோகேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 lakhsலேருந்து 5 lakhs வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து 25 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து பிடிப்பாங்க, சர்வீஸ் சார்ஜாக பிடிப்பாங்க. அடுத்து 5 lakhs எபோவ் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணினீங்க அப்படின்னா 50 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜாக பிடிப்பாங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இதான் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மேலே எதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் நண்பா.